நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி மத்திய அரசை கண்டித்து திராவிட கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த பாரத் ஸ்டேட் பேங்க் அருகாமையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பாஜக அரசை கண்டித்து திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை எதிர்த்து கண்டன கோஷங்களை பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கவை. இந்நிகழ்ச்சியானது ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் எழிலரசன், திராவிட கழக மாவட்ட தலைவர் கலந்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். நாடு முழுவதும் திராவிட கழகத்தின் சார்பிலும் ஒத்த கருத்து உள்ள தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் ஒத்த கருத்துள்ள தோழர்கள் அனைவரும் இங்கே தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மிக பிரம்மாண்டமான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலையில் சென்னையில் சுமார் 10-19 வேளையில் ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் டி வீரமணி அவர்கள் தலைமையிலும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நீட் தேர்வு என்றும் மோசடி தேர்வை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு இங்கே திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் கே.சி. எழிலரசன் அவர்கள் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் கடந்து எங்களுடைய பணி சமூக பணி தான் எங்களுடைய களத்தில் இருக்கும் பணி என்று எங்கள் கோரிக்கையை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள எழுச்சியுடன் வருகை தந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சேர்ந்த தோழர்கள் மற்றும் ஆதி தமிழர் பேரவை சார்ந்த தோழர்களுக்கு அனைவருக்கும் திராவிட கழக சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீட் தேர்வு பல்வேறு போராட்டங்கள் எப்பொழுது இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போதிலிருந்து திராவிட கழகமும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்த பொழுதும் இந்த ஆளும் ஒன்றிய பாஜக அரசு எவ்விதத்திலும் இதை செவி சாய்க்காமல் நாங்கள் செய்வதுதான் செய்வோம், நீங்கள் எங்களை கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று மாநில உரிமையை பறிக்கும் விதத்தில் மாணவர்களின் கல்விக் கொள்கைகளை முழுமையாக தலையிட்டு இந்தியா முழுவதும் அனைத்தும் ஒன்றே என்ற நிலையில் இந்த கல்வியையும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பெரும் முயற்சியில் இந்த செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நாம் பல்வேறு போராட்டங்கள் திராவிட கழகத்தின் சார்பில் மற்ற இயக்கங்கள் சார்பில் தொடர்ச்சியாக நடத்தி வந்தோம். திராவிட கழகத்தின் சார்பில் கன்னியாகுமரி சென்னை வரை இருசக்கர வாகன பேரணியை பிரம்மாண்டமாக நடத்தி தன்னுடைய கண்டன உரையும் எல்லாம் நாங்கள் பதிவு செய்தோம். அப்படி இருந்தும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இதனுடைய விஸ்வரூபமாக மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு முழுக்க அதனுடைய வினாத்தாள்கள் விற்பனையாகி வட மாநிலங்களில், குறிப்பாக ராஜஸ்தான், பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வு கோச்சிங் மையங்கள் மூலமாக பல லட்சக்கணக்கில் வியாபாரம் ஆகி அதன் மூலமாக மருத்துவ சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த சூழல் இந்த வருடம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடமும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த முறை அதனுடைய விஸ்வரூபம் பயங்கரமாக இருக்கிறது. ஏறக்குறைய வருடத்துக்கு 75,000 கோடி இதன் மூலம் கோச்சிங் சென்டர் மூலம் பணம் முதலீடு செய்யப்படும் பெட்ரோல் மூலமாக கொள்ளையடிக்கிற சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக இந்த மோடி அரசாங்கம் நீட் தேர்வு சென்றவங்களெல்லாம் முடி முதற்கொண்டு காது முதற்கொண்டு தோடு முதற்கொண்டு மன பிள்ளைகளை நிர்வாணப்படுத்த குறையாதான் இன்னும் நம்ம வேதனையாக எல்லாத்திலையும் அவன் பரிசோதனை செய்து உள்ளே அனுப்புகிறான். ஆனால் எந்த இடத்துல கட்டுப்பாடு பண்ணணும், எந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தணும் என்ற எந்த புரிதலும் இல்லாமல் இதை கார்பரேட்டுகள் கொள்ளையடிக்கிறதுக்கு திறந்த ஒரு திறவுகோலாக இந்த நீட் தேர்வு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது.
ஆகவே இந்த நீட் தேர்வை நாம் மேலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர நாம் அனுமதிக்க கூடாது. இதனுடைய எழுச்சி இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த 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 வருடத்தோடு இந்த மறுதேர்வு ஜூன் 21 அறிவித்திருக்கிறாங்க. அந்த தேர்வையும் நடத்தாமல் மோடி அரசாங்கம் நம்மளை எல்லாம் சிக்கனமாக இருக்கணும், பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, எல்லாம் கால்நடையாக போங்க, இல்லைனா பொது போக்குவரத்தில் போங்க, வீட்டு சமையல் எண்ணெய் கூட லைட்டாக போடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் டயட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறாரு. இதே தான் நிலை தேர்வில் 20 வருடத்துக்கு 20 லட்சத்துக்கு பேர் மேலே தேர்வு எழுதுறாங்க. இவங்கெல்லாம் வெளியே போனாங்க, அவங்கெல்லாம் போக்குவரத்து செலவு என்ன ஆகுது, பெட்ரோல் செலவு என்ன ஆகுது, அந்த செலவு இதர செலவெல்லாம் எவ்வளோ, இதையாவது யோசனை பண்ணி இந்த நீட் தேர்வை இனி இந்தியாவில் தொடராமல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி. தங்களையே மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் இந்த ஆட்சியை மாற்றிவிட்டார்கள். அந்த ஆற்றாமைகள் இருந்தாலும் கூட ஒரு கொள்கை அளவிலே ஒரு இயக்கம் என்பது ஒரு தேர்தல் முடிவுகளால் மாற்றம் அது நிர்ணயம் செய்துவிடாது. என்றைக்கும் ஒரு இயக்கம் என்பது கொள்கையை சார்ந்தது. அந்த கொள்கை வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த ஆட்சி அமைந்த சற்றப்போ 10 நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஆசிரியர் ஐயா டி. வீரமணி அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே எழுச்சி உண்டா என்று சொன்னால் இருக்காது. காரணம் என்ன என்று சொன்னால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றோம். தென் மாநிலங்களிலே தான், குறிப்பாக தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான கல்லூரி வசதிகள், மருத்துவ கல்லூரிகள், மாணவர்கள் அதிகமான சேர்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதை கெட்டு அழிப்பதற்காகத்தான் இன்றைய தினம் மோடி அரசு அவர்களால் நீட் தேர்வு விடாப்பிடியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸால் இந்த விஷத்தை ஊன்றப்பட்டு இன்றைய தினம் அவர்களாலும் கூட அதை செரிக்க முடியாமல் அவர்களே அதை எதிர்க்கின்ற வகையிலே இன்றைய தினம் நாட்டிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த நேரத்திலே அவர்களால் ஊன்றப்பட்ட அந்த விஷத்தை தான் இன்றைய தினம் மிகப்பெரிய ஆடம்பரமாக வளர்த்து கிடக்கின்றது. அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் இந்த தேர்வுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்வால் இப்பொழுது கூட இந்த தேர்விலே கூட கோவாவிலே ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். இந்த தற்கொலை நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மாணவர்களுடைய அச்சத்தின் காரணமாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேர்வை தாங்கள் தான் பாதிக்கப்படுவோம் என்பது அறியாத மாணவர்கள் ஏதோ யாருக்காகவோ நடக்கிறது இந்த தேர்வு, நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அந்த தேர்வு நமக்கு எதிராக இருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்ற அந்த ஆற்றல் அல்லாத அந்த மாணவர்களால் தான் இன்றைய தினம் இத்தகைய சூழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு தன்னெழுச்சி இல்லை, மாணவர்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. நாங்கள் தான் இது போன்ற தேர்வுகளால், நுழைவுத் தேர்வுகளால் ஒரு ரசிகர் கூட்டமாக இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் வேதனையோடு சுற்றி போது இன்றைய தினம் நாடெங்கும் இருக்கின்ற மோடி வரித்திறனாக நம்ம வரியை எடுத்துக்கொண்டு ஒரு ரூபாய்க்கு 29 பைசா கொடுக்கின்ற அந்த வரித்திறர்கள் இன்றைய தினம் அதிகமான மதிப்பெண்களால் வருகிறான் என்று சொன்னால் அவர்கள் அந்த வினாத்தாள்களை தயாரிக்கின்ற இடங்களிலே இருந்துதான் அவர்கள் எதிர்க்கின்ற ஒரு கம்பெனிகளில் அங்கங்கே பயிற்று கம்பெனி தான் அதை சொல்ல வேண்டும், பயிற்று நிலையங்கள் என்று கூட சொல்ல முடியாது. அந்த பயிற்று கம்பெனிகளை நிறுவி அந்த யாரெல்லாம் இந்த கல்வி இந்த வினாத்தாள்களை தயாரிக்கிறார்களோ அந்த குழுவினரே, அந்த RSS காரர்களே, அந்த வட மாநிலத்து பேராசிரியர்களே அவர்களே அந்த வினாத்தாள்களை கசிவு செய்து அந்த வட மாநில மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு மையங்களை நடத்துகின்ற அந்த மையங்களுக்கு அனுப்பி நம்மை விட கூடுதலான மாணவர்களை இங்கே தமிழ்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் இறக்குமதி செய்கின்றார்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 3ஆம் தேதி நடந்த இந்த நீட் தேர்விலே யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று சொன்னால் அதில் யாரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் யாரும் கிடையாது. வாழ்கவே அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நீட் எதிர்ப்பு போராளிகள் வாழ்கவே,
நீதி போராட்டம் சம உரிமை போராட்டம் சம தர்ம போராட்டம் ஒன்றிய அரசே பிஜேபி அரசே ஒன்றிய அரசே பிஜேபி அரசே திணிக்காதே திணிக்காதே நீட் தேர்வை திணிக்காதே 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 எத்தனை பலிகள் தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு கோடி தமிழர்களே ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு நீட்டுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா சட்டத்தை ஏற்க மறுப்பதா போதாதா நீட் வழிகள் போதாதா நீட் வழிகள் போதாதா ஒன்றிய அரசே தூண்டாதே மாணவர் போராட்டத்தை தூண்டாதே கல்வியை வணிக பொருளாக்கும் நீ தேர்வை ஒழித்துக் கட்டு கல்வியை வணிக பொருளாக்கும் நீ தேர்வை ஒழித்துக் கட்டு நீட் என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவு பறிப்பு நீட் என்னும் பெயராலே மாநில அரசின் உரிமை பறிப்பு நீட் என்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை தலையிடாதே ஒன்றிய அரசே தலையிடாதே ஒன்றிய அரசே தலையிடாதே பலி கொடுக்காதே மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே கார்ப்பரேட் நலனுக்காக பலி கொடுக்காதே